சொகுசு பாரில் ஏற்பட்ட தகராறில் ஐடி ஊழியரை காரில் கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை வரும் 17ஆம் தேதி வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீடியோ ஆதாரம் வெளியான நிலையில் நடிகை தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் பரிசீலனை செய்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலையாள திரைப்படமான ரகுவின்டேஸ் பந்தம் ரசியாவில் துணை நடிகையாக 2011ஆம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமானவர் தமிழில் 2012ஆம் ஆண்டு வெளிவந்த சுந்தரபாண்டியன் மற்றும் கும்கி திரைப்படங்கள் மூலமாக தமிழ் ரசிகர்களின் மனதில் தனக்கான இடத்தை நிரப்பியவர்தான் லட்சுமி மேனன். ஒரு பிலிம்பேர் விருது உட்பட தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் 2 சைமா விருதுகளை பெற்றுள்ளார் லட்சுமி மேனன். இப்படி கோலிவுட்டில் பரபரவென நடித்துக் கொண்டிருந்த லட்சுமி மேனன் தற்போது மலையாளம், தமிழ் இரண்டிலும் பெரிதாக நடிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது லட்சுமி மேனனின் பெயர் அனைத்து ஊடகங்களிலும் ஐடி ஊழியர் கடத்தல் வழக்கு தொடர்பாக வெளியாகி பரபரத்து காணப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி மேனன் நண்பர்களுடன் கேரள மாநிலம் கொச்சியில் பானர்ஜி சாலையில் இருக்கும் இரவு நேர சொகுசு மதுபாருக்கு சென்றுள்ளார். அங்கு கேரளா ஆலுவாவைச் சேர்ந்த ஐடி ஊழியரான அலியார் ஷா சலீம் என்பவரும் அவருடைய நண்பர்களுடன் அதே சொகுசு பாருக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகை லட்சுமி மேனன் தரப்பினருக்கும் ஐடி ஊழியரின் நண்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பு வரை சென்றதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து ஐடி ஊழியரின் தரப்பினர் அவர்கள் வந்திருந்த காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளனர். ஆனால் நடிகை லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களான மிதுன், அனீஷ், சோனா மோல் ஆகியோரும் அந்த இளைஞர்கள் சென்ற காரை விடாமல் துரத்தி சென்று வழிமறைத்து தகராறில் ஈடுபட்டதாக வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஐடி ஊழியரின் கார் முன்பே நடிகை லட்சுமி மேனன் அவரது நண்பர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் பதிவாகி இருந்தது. குறிப்பாக தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட ஐடி ஊழியரை மட்டும் லட்சுமி மேனனின் தரப்பினர் வலுக்கட்டாயமாக காரில் தூக்கி போட்டு சென்று அடித்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பிறகு ஆலுவா பரவூர் சந்திப்பில் அந்த இளைஞரை இறக்கிவிட்டு சென்றதாக பாதிக்கப்பட்ட ஐடி ஊழியர் எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து ஐடி ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த எர்ணாகுளம் போலீசார் லட்சுமி மேனனின் நண்பர்களான மிதுன், அனீஷ், சோனா மோல் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவானதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள லட்சுமி மேனனை தேடி பிடித்து கைது செய்ய போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் கேரளா உயர்நீதிமன்றத்தில் நடிகை லட்சுமி மேனன் தரப்பில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தனக்கும் ஐடி ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வரும் 17ஆம் தேதி வரை நடிகை லட்சுமி மேனனை கைது செய்யக்கூடாது என உத்தரவிட்டது. மேலும் அன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.